வணக்கம். தமிழ்நாட்டின் மிகவும் புனிதமான சங்கம ஸ்தலங்களில் ஒன்றான பவானி கூடுதுறையில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காவிரி, பவானி மற்றும் மறைந்தோடும் அமிர்த நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இந்த புண்ணிய தலம் தென்னிந்தியாவின் திரிவேணி சங்கமம் என்று போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தின் வரலாறு, சிறப்புகள், தரிசன பலன்கள் மற்றும் இத்தலத்தின் அதிசயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இந்த பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் மாசி மகம் மற்றும் ரத சப்தமிக்கு 3வது நாள் சூரியனின் ஒளி சுவாமி, அம்பாள் மற்றும் சுப்பிரமணியர் மீது விழுகிறது. இங்கு வேணுகோபாலர் சந்நிதிக்கு பின்புறத்தில் பசு ஒன்று ஒரே உடல் 2 தலைகளுடன் காட்சியளிப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலம் 207வது தேவார தலமாகும். இங்குள்ள மூலவர் சங்கமேஸ்வரர், அழகேசன், சங்கமநாதர், மருத்துவலிங்கம், வாணிலிங்கேஸ்வரர், வக்ரேஸ்வரன், நட்டாற்றீஸ்வரன், திருநன்னாவுடையார் மற்றும் சங்கமுகநாதேஸ்வரர் என்றும், அம்பாள் வேதநாயகி, பவானி, சங்கமேஸ்வரி, பன்னார் மொழியம்மை, பந்தார் விரலம்மை, மருத்துவ நாயகி மற்றும் வக்ரேஸ்வரி என்றும் அழைக்கப்படுவர். தல விருட்சம் இலந்தை. தீர்த்தம் காவிரி, பவானி, அமிர்த நதி, சூரிய தீர்த்தம், சக்கர தீர்த்தம் மற்றும் தேவ தீர்த்தம். வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன். ஒரு சமயம் அவனுக்கு பூலோகத்தில் உள்ள புனித தலங்களை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. அதன் காரணமாக ஒவ்வொரு தலமாக சென்று அங்குள்ள மூர்த்திகளை தரிசித்து வந்தான். அதுபோல் யாத்திரை செல்லும் போது இத்தலத்துக்கு வந்தான். இத்தலத்தில் முனிவர்கள், ஞானிகள் உள்ளிட்டோர் தவம் செய்வதையும் அத்துடன் அனைத்து உயிரினங்களும் இங்கு ஒற்றுமையாக இருப்பதையும் கண்டான். அவை தவம் செய்பவர்களுக்கு எவ்வித இன்னல்களையும் கொடுக்காததைக் கண்டு வியந்தான். இத்தலத்தில் தெய்வீக சக்தி இருப்பதை அறிந்து அவனும் இறை தரிசனம் பெற வேண்டி தவம் புரிந்தான். அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமானும் திருமாலும் அவன் முன்னர் தோன்றி அவனுக்கு அருள் பாலித்தனர். மேலும் சிவபெருமான் அங்கிருந்த இலந்தை மரத்தின் கீழ் சுயம்புவாக தோன்றி அருள் பாலித்தார். அப்போது ஏதாவது வரம் கேட்க சொல்லி ஓர் அசிரீரி கேட்டது. குபேரனும் அழகேசன் என்ற பெயரால் இத்தலம் விளங்கி அனைவருக்கும் சிவபெருமான், திருமால் இருவரும் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டினான். அன்றைய தினத்திலிருந்து இத்தலம் தட்சிண அழகை என்று அழைக்கப்பட்டது. சிவபெருமானுக்கு இடப்பக்கத்தில் ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமத்துடன் சௌந்தரவல்லி தாயாருடன் திருமால் எழுந்தருளியுள்ளார். பவானியும் காவிரியும் கூடும் இடத்தில் வடகரையில் 4 ஏக்கர் பரப்பளவில் இத்தலம் அமைந்துள்ளது. கோவிலுக்கு 2 வாயில்கள் உள்ளன. சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இத்தலம் விளங்குகிறது. சிவபெருமான் சந்நிதிக்கும் அம்பாள் சந்நிதிக்கும் இடையே சுப்பிரமணியர் சந்நிதி உள்ளது. இத்தலம் ஒரு சோமாஸ்கந்த வடிவுடைய தலம் என்று கூறலாம். ஆடி 18ஆம் பெருக்கன்று இங்கு புனித நீராடல் நற்பலன்களை தரும். இத்தலத்தில் உள்ள இலந்தை மரத்தடியில் குபேரனுக்காக ஈசன் சுயம்பு மூர்த்தியாக தரிசனம் கொடுத்துள்ளதால் இது சிறப்பு வாய்ந்த மரமாக வணங்கப்படுகிறது. ஒரு சமயம் பவானி ஆட்சியராக இருந்த வில்லியம் கரோ என்பவர் வெளிநாட்டவர் என்பதால் அவர் வேதநாயகி அம்பாளை தரிசிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் அம்பாள் சந்நிதி எதிரில் உள்ள சுவற்றில் 3 துவாரங்கள் போட்டு வெளியில் இருந்து அம்பாளை தரிசித்தார். ஒருமுறை தனது வீட்டில் அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் வந்து அவரை வீட்டை விட்டு செல்லும்படி கூறியுள்ளார். சற்று நேரத்துக்கெல்லாம் வீட்டின் மாடிப்பகுதி இடிந்து விழுந்தது. வேதநாயகி அம்பாள் தான் தன்னை ஒரு தாயாக இருந்து காப்பாற்றியதாக உணர்ந்த ஆட்சியர் அவளுக்கு தங்கக்கட்டிலை காணிக்கையாக வழங்கினார். 4 வேதங்களும் இங்கு தீர்த்தங்களாக உள்ளதால் இங்கு வேண்டிக் கொண்டால் கல்வி செல்வம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இங்கு கோபுரமே லிங்கமாக வழிபடப்படுவதால் கோபுரத்துக்கு வெளியே நந்தி உள்ளது. விஸ்வாமித்திர முனிவர் இங்கு கரையில் தனியாக லிங்கம் அமைத்து காயத்ரி மந்திரம் கூறியதால் இது காயத்ரி லிங்கம் என்று போற்றப்படுகிறது. சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் பிரதோஷ தினங்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள், சுவாமி புறப்பாடு நடைபெறும். அகால மரணம் அடைந்தவர்களுக்காக இங்கு நாராயண பலி என்ற பூஜை செய்யப்படுகிறது. இதனால் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதாக நம்பிக்கை. வாயு தொல்லைகள் நீங்க வில்வத்தால் ஈசனை அர்ச்சித்து
அதை உணவில் சேர்த்து கொண்டால் சிறந்த பலன் கிட்டும். குழந்தை வரம் பெறவும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையவும் ஈசன் துணை நிற்பார். நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லில் செய்த நாகரை விநாயகர் அருகே பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும். இத்தலத்தில் மண்ணுக்குள் நிறைய சிவலிங்கங்கள் இருப்பதால் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்யப்படுகிறது. சனி தோஷத்துக்கும் இங்கு பரிகாரம் உண்டு. இத்தலம் ஈரோட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இங்குள்ள அம்பாள், நதி மற்றும் தலம் ஆகிய மூன்றுக்கும் ஒரே பெயர் பவானி. இத்தலம் வந்து நீராடி ஈசனை தரிசிப்பவருக்கு எந்த ஒரு தீங்கும் நன்னாது, அதாவது நெருங்காது என்பதால் இத்தலத்துக்கு திருநனா என்ற பெயர் வழங்கப்படுகிறது. 3 நதிகள் சங்கமிக்கும் இந்த புனித தலத்தில் அருள் பாலிக்கும் சங்கமேஸ்வரர் மற்றும் வேதநாயகி அம்மனின் அருளை அனைவரும் பெற வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய.